அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை மன்னிக்கணும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வீக்லி பஞ்ச் நிகழ்ச்சியில உலகநாயகன் அவரை பத்தி கடைசியா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பேசியிருந்தாங்க, நம்ம எடிட்டர் தம்பி தான் எங்கேயோ அவசரமா போனோம் அப்படின்றதுக்காக பேசினதெல்லாம் அப்படியே எடிட் பண்ணி தள்ளி விட்டு சின்ன வீடியோவை மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஸோ இன்னைக்கு ஆரம்பத்திலேயே அவரை பத்தி பேசிடலாம் அப்படின்னு. ஆனாலும் தம்பி கொஞ்சம் வான் பண்ணா, சார் ஆரம்பத்திலேயே அவரை பத்தி நீங்க ஏதாவது பேசி நண்பர்கள் புரியாம குழம்பி போய் இல்ல அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் தைரியமா நம்ம இன்னைக்கு பேசுறோம். ரைட். எனக்கு நினைவு தெரிந்ததில் இருந்து சாதியம் தான் எனக்கான எதிரி. நினைவு தெரிஞ்சிச்சா? சரி. யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என தெரிய வேண்டுமெனில் சாதிய கணக்கெடுப்பு அவசியம். இவர் யார குறை சொல்றாரு? கர்நாடகத்துல அந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு முடிச்சிட்டாங்க, பீகார்ல முடிச்சிட்டாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சொல்லினுக்கிறாரு, நீங்க எங்க மத்திய அரசாங்கத்துக்கு வெயிட் பண்ணிருக்கிறீங்க, மற்ற ஸ்டேட் எல்லாம் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லினுக்கிறாரு. ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பண்ணல. ஒருவேளை உள்ளுக்குள்ள இருந்துக்குன்னு சீட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு உள்குத்து குத்தினுக்கிறாரோ? சொல்ல முடியாது. நம்ம உலகநாயகன் பெரிய ஸ்டண்ட் பார்ட்டி, ஊம குத்தா குத்துறதுல பெரிய ஆளுங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? திமுகவை விமர்சித்து ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடைத்து விட்டு இப்போது கூட்டணியா என கேட்கிறார்கள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு புரிய வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் எனக்கு இவ்வளவு நாளா நம்ம என்ன நினைச்சிருந்தோம், டார்ச்சு தூக்கி போட்டு ஒச்சார் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இப்பதான் அவர் சொல்லிக்கிறாரு, ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடைத்து விட்டு அப்படின்னு. சரி, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு. அதாவது நாம எல்லாம் டிவி ஒஞ்சி போச்சு, ரிமோட்டும் ஒஞ்சி போச்சுன்னு நினைச்சுக்கிறோம்ல, இதை சொல்லிட்டாரு பாருங்க. நமது டிவி, நமது ரிமோட் அது இங்குதான் இருக்கும், எப்ப வேணாலும் ஒச்சிக்கலாம். இப்ப புரியுதுங்களா? அன்னைக்கு தூக்கி போட்டது அண்ணாண்ட பக்கம் பாத்தீங்கன்னா கேமராக்கு பின்னாடி அப்படி ஒரு பெட் இருக்கும், அதுல போய் ஊந்துருக்கும்னு நினைக்கிறேன். அது டார்ச்சோ ரிமோட்டோ எதுவா இருந்தாலும். சோ அது உடஞ்சிருக்காது சார். அதுக்கப்புறம் இந்த டிவி ஸ்கிரீன் உடைஞ்சா மாதிரி சவுண்ட் கேட்டது அப்படின்னா, அதெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்டுங்க. இந்த டப்பிங் பண்ணும்போது அந்த எஃபெக்ட கொடுத்துருவாங்க. சோ அன்னைக்கு ரிமோட்டா டார்ச் அதுவும் உடையல, டிவியும் உடையல, எல்லாம் வெறும் ஷோ. இப்ப புரியுதுங்களா? இவர் அரசியல்வாதி ஆகவே இல்லை, தொடர்ந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பண்ணினுக்கிறாரு. அங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணினுக்கிறாருங்க. அதை விட்டு வெளில வந்த உடனே மா அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றாரு. நாம தான் இது நிஜமான அரசியல் அப்படின்னு நம்பினுக்கிறோம். எல்லாம் கேமரா ட்ரிக்ஸ் அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்ப இந்த கிராபிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, சோ அதைத்தான் பண்ணினுக்கிறாரு அண்ணன். இவர் நிஜமா அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு நினைச்சோம்னா நாம தான் வடிகட்டின முட்டாள்கள். இந்த கேரளாவில் எருமை மாடு ஏரோப்ளேன் ஓட்டுவதாக நம்பும் கேன பயல்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மக்களவை தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் அல்ல, வியூகம். வியூகமா? கட்சியே காணோம், இதுல இவருக்கு வியூகம் ஒண்ணுதான் கேடு. அடுத்தது பாருங்க, இது அதோட பயங்கர காமெடி. பாஜக கேட்டால் பிரச்சாரத்துக்கு செல்வேன், ஆனால் என்னிடம் கேட்கவில்லை. இது இங்க கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல. ஆமா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பாருங்க, மோடி பிரதமராக மீண்டும் வரக்கூடாது, தோற்கடிக்கப்பட வேண்டும். பாஜக கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு மோடி பிஎம் ஆகக்கூடாது, அவர் தோற்கடிக்கணும் அப்படின்னா, அடடே, மதுரையில் பாஜக முன்னாள் எம்பி சுப்பிரமணியன் சுவாமி பேட்டி. கரெக்ட். இந்த தாலியை எடுத்து கொடுக்க சொன்னா கட்ட போனவர் தானே இவரு. அதனால அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆச்சரியமே கிடையாது. ஆனாலும் என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களேன். இவரை பத்தி தெரிஞ்சும் பாஜக கூப்பிடுவாங்களாம், வாங்கோ அப்படின்னு. ஆனால் என்னிடம் கேட்கவில்லை. எவ்வளவு வருத்தம். ரைட். அது ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு, இருந்துட்டு போனா அப்பதானே அரசியலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். வெறும் சீரியஸாவே இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் விசிகா போட்டி. நல்லா பாருங்க. ஆமா, விசிகா போட்டின்னு தான் போட்டுக்குது. மொத்தம் 17 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். தெலங்கானாவில் மட்டும் 10 தொகுதி. திருமாவளவன் அறிவிப்பு. காங்கிரஸ் கூட எத்தனை சீட்டுன்றதை வெளில சொல்லல, இவர் அழுத்தம் திருத்தமா சொன்னார். 4 சீட்டு சொந்த சின்னம் அப்படின்னாரு. கட்சியில போன தடவை கொடுத்த அதே 2 தான். என்ன, போன தடவை பானை 1, உதயசூரியன் 1, இந்த தடவை 2 பானையில போட்டியிடலாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் இது வளர்ச்சியே கிடையாது. இங்கே ஒன்னும் பண்ண முடியல. இதுல என்னடானா 17 தொகுதிகளில் தெலுங்கானாவில் மட்டும் 10 தொகுதி அப்படின்னு. இந்த நேரத்துல எனக்கு ஒரு தமிழ் பழமொழி ஞாபகம் வருது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுந்தம் போனானாம்.
எதுக்கு இந்த மாதிரி மத்த ஸ்டேட் எல்லாம் போய் போட்டிடுறாரு? சரி, அங்க யாரோட கூட்டணி? தெலுங்கானா அப்படின்னா அப்ப காங்கிரஸோட தான். காங்கிரஸ் ஏங்க, தெலுங்கானாவில் மட்டும் 10 தொகுதி அப்படின்னு சொன்னா அங்க மொத்தம் இருக்கிறதே 17 தொகுதி. புள்ளி கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க. அப்ப என்ன, காங்கிரஸ் இவங்களுக்கு 10 கொடுத்துட்டு 7ல தான் அவங்க போட்டி போடுறாங்களா? எப்படி ஒரு 10ன்றாரு? என்னங்க, நீங்க தான் சொன்னீங்க காங்கிரஸ் இல்லாத ஒரு எதிர்கட்சி கூட்டணின்றது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்களே காங்கிரஸை எதிர்த்து போட்டி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் கூட்டணி தர்மமா கோபால் அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களா? விடுங்க, அரசியல் அப்படின்றத ரொம்ப காமெடி ஆக்கி நிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருமே. அடுத்தது பாருங்க, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட்டாட்சியே இருக்காது. கூட்டாட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, மத்திய அரசாங்கத்துல கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். அதுவும் நல்ல போர்ட்போலியோ கொடுக்கணும். அப்பதானங்க ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்காக நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்னு 3 நாள் அங்க தங்கி இருந்து போர்ட்போலியோ எல்லாம் வாங்க முடிந்தது. அங்கு அந்த கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி. ஆனா அதே ஸ்டேட்ல மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துக்குன்னு கூட்டணி கட்சியோட ஆதரவுல ஆட்சி நடத்தினாலும் உள்ள சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றதுக்கு அர்த்தமோ? ஏன்னா கூட்டாட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சி கிடையாதரா அப்படின்னு யாரும் என்ன சொல்ல வராதீங்க. இதுக்கான விளக்கம் பார்த்தா இப்படிதான் எனக்கு தெரியுது. அடுத்தது பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்றாரு. பன்முகத்தன்மைக்கு இன்னொருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ஒரு நாடு அப்படின்னா ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், அதனால இது துணை கண்டம் அப்படின்னாரு. அப்ப ஒரே மொழி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது பன்முகத்தன்மைன்னு இவர் சொன்னார்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடா பேசுற மாதிரி இல்லையா? நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் தேர்தல் இது. அது ஜனநாயகம் இருக்கத்தான் போகின்றது. எலெக்ஷன் கமிஷன், கமிஷனர்ஸ் அவங்க இருக்கதான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் நாட்டில் மாநிலங்களும் இருக்காது. எங்க போயிரும் மாநிலங்கள்னா? நம்ம அந்த அண்ணன் வடிவேலு அவர்கள் சொல்ற மாதிரி இதை கொண்டு போயிட்டு அப்படியே அங்க நடுவுல வச்சிருவாங்களா? அந்த மாதிரி வேற எங்காவது வைக்க போறாங்களா? அடுத்தது பாருங்க, பாஜகவின் பாணி ஒரு சர்வாதிகாரம். காஷ்மீர் நிலை தமிழகத்துக்கும் நேரலாம். இல்ல, யாரோ சொன்ன மாதிரி இருந்தது, நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு. பாஜகவை சர்வாதிகாரம்னு சொல்றாங்க. நினைச்சப்பெல்லாம் மாநிலங்களில் இருக்கும் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், அவரு கட்சியோட நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்லாம் நம்ம சேர்ந்துக்கணும். எப்போ விசாவுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு. காஷ்மீர் நிலை தமிழகத்துக்கும் நேரலாம். எந்த காஷ்மீரை சொல்றாரு? 370க்கு முன்பு இருந்த காஷ்மீரா இல்ல பின்பு இருந்த காஷ்மீரா? அந்த கிளாரிபிகேஷன் இல்லாம நம்மளால இது பதில் கொடுக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட ஏழை குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன் பாஜக ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? 10 வருஷமா பாஜக ஆட்சியில தானே இருக்குது. அப்ப என்ன ஆயிப்போச்சு இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு? ஏன் நீங்களும் தானே 10 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, அப்ப என்ன பண்ணீங்க இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு? இப்பவாத கொரோனாக்கு அப்புறம் அந்த இலவச அரிசி, கோதுமை அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை அப்படியே நீட்டித்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இன்னும் திடீர்னு ஒடுக்கப்பட்ட ஏழை குடும்பம் மேல அவ்வளோ அக்கறையா பேசினுக்கிறாங்க. நாங்க இன்னென்னலாம் செஞ்சோம், அதெல்லாம் பாஜக செய்யல, நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஏதோ அர்த்தம் இருக்குது. சும்மா ஏதோ ஒண்ணு இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி, இந்த தேர்தல் வாக்குறுதியை பத்தி டீட்டெயிலா ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். விரைவிலேயே எதிர்பாருங்கள் நண்பர்களே. திமுக, அதிமுக 2 பேரும் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆஹா, அடுத்தது எங்க அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள், பிரதமர் மோடி நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்திற்கு கூஜாதான். கூஜாவை நம்ம தரையில தேடிந்தோம், தவிழ்ந்து போய் தேடிந்தோம். சரி, தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறும் பாமக கடையை விரித்து கட்சியை ஏலம் விடுகிறார்கள். அப்புறம் எதுக்கு ஏலம் எடுக்க போனீங்களா அவங்க வீட்டுக்கு? விடிய விடிய எங்களுடன் கூட்டணி பேசிய ராமதாஸ் விடிந்ததும் ஆட்டுக்குட்டியை வரவழைத்து பேசுகிறார். நீங்க எதுக்குங்க அங்க போனீங்க? நீங்க தான் சொல்றீங்கல்ல அவங்க ஏலம் விடுறாங்க அப்படின்னு. எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, வேடந்தாங்கல் பறவைகள் போல அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. இந்த உதாரணம் சரியா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உதாரணம் சொன்னா ஆராயலாங்க. வேடந்தாங்கல் பறவை இருக்கு பாருங்க, அதுங்கெல்லாம் கரெக்டா அங்கேருந்து ஒரு இடத்துக்கு மறுபடியும் திரும்பி தாய் வீட்டுக்கு போவோமே தவிர, இந்த வருஷம் வேடந்தாங்கல் போலாம், அடுத்த வருஷம் நம்ம கொடைக்கானல் போலாம், இப்படி எல்லாம் பண்ணாதுங்க. உதாரணமே சரியில்லை அவர் சொன்னது.
சரி, அவங்க மாறி மாறி இருக்காங்க அப்படின்றது இன்னைக்குதான் அவருக்கு தெரியுமா? எத்தனை வருஷமா இவங்க வந்து திமுக, அதிமுக மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. இவங்களும் கூட்டணி வச்சாங்கல்ல. இன்னைக்கு இவங்களோட கூட்டணி இல்ல அப்படின்ன உடனே வேடந்தாங்கல் பறவை அப்படின்றாங்க, ஏலம் விடுறாங்கன்றாங்க. ஏலம் எடுக்க போயிட்டு ஏமாந்து வந்தவர் பேசுறதெல்லாம் யாராவது ஏத்துக்க முடியுமா? அசிங்கப்படுத்தினாங்க. இவரு அண்ணன் சண்முகம் அவர்கள் போனார, நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம். கொலைப்பழி போட்டவர் இவரு ஐயா அவர்கள் மேல. அதனால தான் கட்சியில இவர் அமைச்சுக்கிறாங்க. நீங்களே போங்க, சமாதானமா பேசுங்க அப்படின்னு. இவர் போய் என்ன ஆச்சு? முத நாளே அன்புமணி அவர்கள் சொல்லிட்டாரு, அரசியல் பேச வரலன்னு. வேற அரசியல் பேசாம வேற எதுக்கு வந்திருப்பாரு? நல்லா அசிங்கப்படுத்தினாங்க. இருந்தாலும் விடாமுயற்சி நம்ம விக்ரமாதித்தன் மாதிரி திருப்பி 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 போனீங்கல்ல, அப்பெல்லாம் தெரியலையா உங்களுக்கு இவங்க வந்து ஏலம் விடுறாங்க அப்படின்னு? பாஜக பக்கம் போன பிறகுதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிச்சான் நரி. அந்த கதை எல்லாருக்கும் தமிழகத்துல தெரிஞ்சிருக்குது. அப்படி இருந்து இந்த மாதிரி சொல்லி நிக்கிறீங்கன்னா யார் நம்புவாங்கன்னு நினைச்சு நிக்கிறீங்க? இதே சின்னம்மா சின்னம்மான்னு சொன்னவரு இன்னைக்கு என்ன பேசி நிக்கிறாரு அப்படின்னு கேட்டு பாருங்க. கொலைப்பழிய போட்டுப்புட்டு அவர் வீட்லயே போயிட்டு ஐயா கூட்டணிக்கு வாங்கோ அப்படின்னு அழைப்பு விடுத்ததை எல்லாம் மறந்து விட்டு இன்னைக்கு நாடானா இவர் வந்து ஏலம் விடுறாங்க அது விடுறாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசி நிற்கிறாரு. சரி விடுங்க. இதையும் நம்புவதற்கு ஒரு கும்பல் தயாராக இருக்க வரைக்கும் இந்த மாதிரி இவங்க வந்து பேசினே தான் இருப்பாங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்களேன். எடுக்காத பணம் கொடுக்க முயன்ற வேட்பாளரிடம் கடுகெடுத்த எடப்பாடி பழனிசாமி. கரெக்ட், பாக்கெட்ல பணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி ஏதோ ஆர்த்தி எடுக்க வந்திருக்காங்க போல இருக்குது, அந்த தட்டுல காசு போட போயிருக்காங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து சுகரா வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அதுக்காக சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்போ பாக்கெட்ல பணமே இருக்கக்கூடாதுன்னா டீ சாப்பிட கூட முடியாது. ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்க வந்து பணம் கொடுக்க மாட்டோம், செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். பணம் இல்லாம டீ கூட குடிக்க முடியாதுன்னு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் குத்துறாரு. நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் தான் சொன்னேன். அவரு என்ன இந்த மாதிரி அவசரப்பட்டு பேசி நிற்கிறாரு அப்படின்னு. இப்ப இவரே வேட்பாளரை வந்து பாக்கெட்ல பணத்தை வச்சுக்காத அப்படின்னு சொன்னா, அப்போ யாரு செலவு பண்ணுவாங்க டீ குடிக்கிறதுக்கு எல்லாம்? என்னங்க நாம என்ன பேசணும் அப்படின்றது ஞாபகம் இல்லாம நமக்கு நாமே ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? பரவாயில்ல, இந்த தடவை அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது அப்படின்றது காமெடினால அப்படிதான் சொல்லணும். இதுதான் ஹைலைட். ஈரோடு எம்பியின் செயல் அவசரப்பட்டுட்டாரு, நான் தடுத்தடுத்த வைகோ. நடந்தது இதுதான். அதாவது ஒரு சீட்டு தான் குத்துக்கிறாங்க. இதுல மதிமுக எம்பியின் விபரீத முடிவுன்னு போடுறாங்களே, மதிமுக எம்பி எங்க இருக்கிறாரு? அவர் திமுக எம்பி. சட்டப்படி அதுதாங்க வந்து நிலைப்பாடா இருக்கணும். மதிமுக எம்பின்னு சொன்னீங்கன்னா வில்லங்கம் ஆயிரும். புரியுதுங்களா? இதுல வேற நிஜமாவே நான் தழுக்க தான் பேசினாருங்க அண்ணன் வைகோ அவர்கள். ஒரு சீட்டு தான் குத்துக்கிறாங்க, அதை வந்து அவர் மகனுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல வேற அவர் சொல்றாரு, எல்லாரும் வந்து துரை வைகோ அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இன்னும் துரை வைகோ வேற யாரோ ஒரு மூணாவது மனிதன் மாதிரி சொல்றாரு. எனது மகனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. துரை வைகோ அவர்களை அனுப்ப வேண்டும்னு சொன்னாங்க. அவருக்கு ஒன்னா அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்குறார். எப்போ சரி இருந்துட்டு போட்டான். அவரு அவசரப்பட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கூடவே சொல்றாரு, இந்த மாதிரி துரை வைகோ அவர்களை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்கணும், அந்த சீட்டை கொடுக்கணும். இவர் முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் வாக்கெடுப்பெல்லாம் நடந்ததான். 99% வந்து துரை வைகோ அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். யாருங்க அந்த 1%? இதுல வேற ஒரு அண்ணன் துரை வைகோ அவரு வேற அழுதுன்னு எல்லாம் ஒரு சீன் போடுறாரு. இதுல பின்னாடி இருந்து ஏதோ குரல் வந்தது அவரு துரை வைகோ அவர்கள் பேசும்போது. சரி ரைட், அது டீப் ஃபேக்கு இல்ல டப்பிங்னு சொல்லுவாங்க, அதனால அது நமக்கு வேண்டாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சுயமரியாதை உள்ள இயக்கம் எங்க சின்னத்துலதான், உயிரே போனாலும் எங்க சின்னத்துலதான் அப்படின்னாரு. ஏன் 2019 இந்த சுயமரியாதையை அடகு வச்சுக்கிட்டீங்களா? இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த சுயமரியாதை அப்படின்றது உங்க உடம்புல வந்து ஒட்டி நிக்குதா? அப்ப எங்க போச்சு அந்த சுயமரியாதை? நான் சொந்த சின்னத்திலயா இருந்து 2019 இன்னைக்கு மட்டும் சொந்த சின்னம் அப்படின்னு ஆஹூன்னு டைலாக் பேசி நிக்கிறீங்க. இப்படியே எல்லாரும் அவங்க அவங்க பிள்ளைக்கு சீட்டு குத்துன்னு நான் என்னங்க பண்ண முடியும்? கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்க, இப்படியே சொல்லிட்டு போங்க. நாங்களும் அதை கேட்டுக்கின்னு அப்படியே தலையாட்டி நிக்கிறோம். அது சரி, நாம மாட்டு மந்த மாதிரி தலையாட்டிட்டு இருக்க வரைக்கும் இவங்க அந்த மாதிரிதான் பண்ணிட்டு போவாங்க. கடைசியாக அதிஷி மர்லேனா அவர்கள் நேற்றுக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்த்திருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஜெயிலுக்குள்ள இருந்தும் இந்த மாதிரி வந்து தண்ணி லாரி இதை பத்தி எல்லாம் வந்து அவர் உத்தரவு போட்டு இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்படின்னு பேசியிருந்தார்கள். அப்பவே நம்ம சொல்லி இருந்தோம், இது இன்னும் நம்ம பார்வையில இல்லீகலா தெரியுது அப்படின்னு. இப்ப வந்து இடி வந்து அதை விசாரிக்க போறாங்களாம். ஏன்னா ஜெயில இருக்கவர்கிட்ட இந்த ஸ்டேஷனரி இதெல்லாம் கொடுக்க மாட்டோம்,
இந்த மாதிரி எல்லாம் ஜெயிலுக்குள்ள உட்காந்தீங்கலாம் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறது அப்படின்றதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். நாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க போறோம், இது சம்பந்தமா விசாரணை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆர்டர் போட்டாருன்னா அந்த ஆர்டர் எங்க அப்படின்னு இவங்க காமிப்பாங்களா? காமிக்கவே மாட்டாங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி இடி பழி வாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 4 பேர் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதத்தான் ஆரம்பத்திலேருந்து அவங்க பண்ணினே இருக்கிறாங்க. இந்த கோஷம் போடுறத பார்த்து ஒரு பெரிய கும்பல் ஏமாந்து போய்விட்டது. அங்க என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்கிறதே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி ஏமாத்து பேர் வழிகள்லாம் இன்னைக்கு பதவியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸை விடவும் கம்யூனிஸ்டுகளை விடவும் மிக மிக கொடிய தீய சக்தி எது அப்படின்னா அது ஆப்பு கட்சி தான். முதல்ல இந்த மாதிரி ஏமாத்து பேர் வழிகள் அத்தனை பேரையும் கொத்தா கொண்டு போய் உள்ள போடணும். எப்படிங்க ஜெயிலுக்குள்ள இருந்து ஒருத்தர் எப்படிங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு? நாங்களே அவ்வளோ கேன பயில் விழா தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்போம் அப்படின்றதுக்கு முதல்ல ஈடி இதை விசாரணை பண்ணி இது ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா முதல்ல கொண்டு போய் அப்படியே கொத்தா உள்ள போடுங்க. எத்தனை நாளைக்குதான் அரசியல்வாதிகள் நம்மளை முட்டாளாவே நினைச்சிட்டு இருப்பாங்க, நாமளும் அதை பொறுத்துட்டு இருக்க முடியும். இதற்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்றத இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. நண்பர்கள், மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.